மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க, ஒரு சூரியன் உதிச்சா எவ்வளோ பெரிய பிரகாசம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குமோ, அதே மாதிரி ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியனாகிய ஏசப்பா உதிப்பாங்க. மழை ஒரு ஆசீர்வாதமான ஒண்ணு. ஆனா அதுவே அதிகமா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அழிவை தான் கொண்டு வரும். ஆனா அதன் மத்தியில ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னா நமக்கு எப்படி சந்தோஷம் இருக்குமோ, அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு அழிவின் பாதையில நம்ம கடந்து போயிட்டு இருக்கலாம், ஒரு இருளின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கலாம், ஒரு தனிமையில இருக்கலாம், யாருமே நம்முடைய கண்ணீரை பார்க்காத ஒரு சூழ்நிலையில இருட்டுல உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கலாம், நம்முடைய சரீரத்துல ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம், நம்முடைய மனசுல ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரா இயேசு நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் போது ஒரு ஆரோக்கியம் உண்டு. ஒரு ரட்சிப்பு இல்லாம குருடரை போல வாழ்ந்துட்டு இருந்த நம்ம வாழ்க்கையில தான் ஆண்டவர் உதித்தது நிமித்தம் இன்னைக்கு நம்ம ரட்சிப்பை கண்டு கொண்டோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில, ஒரு செழிப்பற்ற சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீதியின் சூரியனாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில உதிக்க இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. அவரை பற்ற ஒரு பயம் நமக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்மளை காண்கிற தேவன். அவர் மேல உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் வைத்து விடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா உதிப்பார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.